இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது, தொழிலாளர்களுக்கு ஒரு மீது ஏற்பட்டிருக்குது. அதனால தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்கார். நிதி இப்போ தான் ஒதுக்குனாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கலை, தரமான பொருட்கள் கொடுக்கலையே. அதனால் தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்ட மனம் இல்லாமல் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சென்னை மேயர் உங்களுக்கு குற்றச்சாட்டு இது வரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு, சோதனை செஞ்சுருக்காரு, இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டுருக்காரு, ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க, எவ்வளோ வருகை இருக்குது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது, தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது, முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளர்கள், ஏழைகள் அங்கே வந்து உணவு அருந்தி சென்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சி போச்சு. உதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கிறனால தான் கையெழுத்து போட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு, நம்ம மாநிலம் மட்டும்தான் போடாது இருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும், அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை, இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 நாளில் 595 கொலைகள் நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது. வேறு எதிலையும் சரித்திரம் படிக்கலை. ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை, சுதந்திரமாக அவள் செயல்படவில்லை. குற்றவாளிகளை முறையாக செய்து முடியாத ஒரு அவலங்களை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, என்னுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் இவ்வளோ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கேயோ பார்த்தாலும் கஞ்சா போதை ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதைகள், அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள், கல்லூரிக்கு அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. இனியாக இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதியிலும் காவலர்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தண்டிக்கப்பட்டால் தான் இந்த கஞ்சா விற்பனை நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.